ப்ரோ இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் வரப்போ நம்ம போலாம்ல என்ட்ரி நடுவில் ஆனால் ஒரு கொலாப்ஸ்ன்னு சொன்னீங்க. அது கொலாப்ஸ் தான் ப்ரோ. அது இல்லை ஆனால் ஓவராலாக பார்த்து ரிஸ்க் தான். எஸ், அது ரிஸ்க் தான். அது பார்ப்போம் இருங்க. அது ஃபார்ம் ஆகட்டும். ஓகே ஓகே ஓகே. ஸ்ட்ரக்சர் இப்போ ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் அங்கே ஒரு கொலாப்ஸ் இருக்கிறதுனால அது கம்ப்ளீட்டாக ரிஸ்க்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போகலாம். பட் அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் சைஸிங் வந்து பண்ணிக்கோங்க. பட் அந்தளவுக்கு இதை நம்ப முடியாது. எஸ்எல் போட்டுருங்க. எஸ்எல் இல்லாமல் உள்ளே போகாதீங்க. எஸ்எல் ரேஞ்ச் இதில் எக்ஸ்ட்ரா எதுவும் நீங்கள் சொல்கிறோமா? இல்லை, எஸ்எல் ரேஞ்ச் வந்து நியர்லி 16% கிட்ட வச்சுருக்கேன் ப்ரோ. கேபிட்டல்லேருந்து 10% கால்குலேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இது கம்ப்ளீட்லி இப்போ ரிஸ்க்கு. நமக்கு டிமாண்டில் தான் இருக்குது, பட் செல்லர்ஸோட டாமினேஷனில் இருக்குது. இந்த என்ட்ரி ரிஸ்க்கான என்ட்ரி தான். ஆமாம் ப்ரோ. எக்ஸிட் பண்ணிடலாமா? என்ட்ரி போட்டுட்டோம் அப்படின்னா ஒன்று ஸ்டாப் லாஸ் போகணும், இல்லை டார்கெட் போகணும். அது இடையில போயிட்டு நம்ம அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. -5%, 4%, -4%. ஸோ இதில் ஒன்று நம்ம C2C ஆர் நியர் C2C கிட்ட எக்ஸிட் பண்ணலாம்.